அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்தியா என்கிற இந்த மாபெரும் தேசம் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் ஒரு பூஞ்சோலை. பல மதங்கள், பல உடைகள், பல நம்பிக்கைகள், இவை அனைத்தும் ஒன்றை ஒன்று மதித்து நடப்பதே நமது பாரம்பரியம். ஆனால் அதிகார போதை தலைக்கேறிய சில ஆட்சியாளர்கள் அந்த பாரம்பரியத்தையும் ஒரு இறைவிசுவாசி சமூகத்தின் சுயமரியாதையையும் கேள்விக்குறியாக்கும் கொடுமையான காட்சியைத்தான் கடந்த நாட்களில் நாம் கண்டோம். மதச்சார்பின்மையின் காவலர் என்று தன்னைத்தானே கூறிக்கொள்ளும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பொது மேடையில் வைத்து ஒரு முஸ்லிம் பெண்ணின் முகத்திலிருந்து ஹிஜாபை வலுக்கட்டாயமாக அகற்றிய சம்பவம் வெறும் செய்தி மட்டுமல்ல, மாறாக இந்தியாவில் சிறுபான்மையினர் அனுபவிக்கும் பாதுகாப்பின்மையின் நேர் பிம்பமாகும். டிசம்பர் 15 அன்று அந்த சம்பவம் நடந்தது. பாட்னாவில் ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. மேடையில் முதல்வர் நிதிஷ்குமார் இருந்தார். பணி நியமன ஆணையை பெறுவதற்காக மேடைக்கு வந்தவர் ஒரு முஸ்லிம் பெண்மணி. தனது நம்பிக்கையின் ஒரு பகுதியாகவும் கண்ணியத்தின் அடையாளமாகவும் அவர் முகத்தை மறைத்திருந்தார். ஆனால் ஒரு முதல்வர் என்ற பதவியின் கண்ணியத்தை கூட மறந்து நிதிஷ்குமார் அந்த சகோதரியின் முகத்திலிருந்து அந்த துணியை விலக்கச் சொன்னார். கையால் சைகை காட்டி அதை நீக்க வற்புறுத்தினார். ஒரு பெண்ணின் ஆடையணியும் சுதந்திரத்தின் மீதும் அவளின் நம்பிக்கையின் மீதும் கை வைக்க இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்திய ஊடகங்களையும் தாண்டி இந்த விஷயம் இன்று எல்லைகளை கடந்து விவாதிக்கப்படுகிறது. அரபு உலகம் முழுவதும் இந்தியாவை உற்று நோக்குகிறது. இந்த சம்பவம் வெளியானதும் துருக்கி முதல் கத்தார் வரையிலான இஸ்லாமிய நாடுகளின் ஊடகங்கள் இதற்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்துள்ளன. அல் ஜசீரா, அல் அரபியா, மிடில் ஈஸ்ட் ஐ போன்றவையெல்லாம் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான்: இந்தியாவில் ஒரு முஸ்லீமாக வாழ்வது இவ்வளவு கடினமாகிவிட்டதா? அல் ஜசீரா குறிப்பிட்டது போல, இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிராக பரவும் இனவரி மற்றும் இஸ்லாமோபோபியாவின் மற்றொரு சான்றாகவே உலகம் இதை பார்க்கிறது. சுமார் 22 கோடி முஸ்லிம்கள் வாழும் ஒரு நாட்டில் மக்கள் தொகையில் 15% இருக்கும் ஒரு சமூகத்திற்கு தங்கள் நம்பிக்கைக்கேற்ப ஆடை அணியும் உரிமை கூட மறுக்கப்படுகிறது என்றால் அது ஜனநாயகத்தின் தோல்வியாகும். பாகிஸ்தானின் த டான் நாளிதழ் கூறியது மிகவும் முக்கியமானது. இதன் தீவிரத்தை புரிந்து கொள்ள நாம் எந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை, மனித கண்ணியத்தை மதிப்பவராக இருந்தாலே போதும். சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அவர்களுக்கு ஹிஜாப் என்பது வெறும் துணித்துண்டு. ஆனால் ஒரு இறைவிசுவாசியை பொறுத்தவரை அது அல்லாவின் கட்டளை, அது அவளின் அடையாளம். புனித குர்ஆனில் அல்லாஹ் விசுவாசிகளான பெண்களிடம் கூறுகிறான், நீங்கள் உங்கள் அழகை வெளிப்படுத்தாதீர்கள், உங்கள் முக்காடுகளை மார்பின் மீது தாழ்த்தி போடுங்கள் என்று. எனவே அந்த சகோதரியின் முகத்திலிருந்து அந்த ஆடையை நீக்க முயன்றதன் மூலம் நிதிஷ்குமார் அந்த தனி நபரை மட்டுமல்ல, இஸ்லாமிய ஷரியத்தை நேசிக்கும் உலகப் பெண்கள் அனைவரையும் அவமதித்துள்ளார். நிர்வாணத்தை காட்டுவது முற்போக்கு என்றும் உடலை மறைப்பது நாகரீகமற்றது என்றும் கருதும் மேற்கத்திய சிந்தனை நம் ஆட்சியாளர்களின் மனதிலும் விஷத்தை கலந்துள்ளது. அல் அரபியா டிவி சுட்டிக்காட்டியது போல அந்த சகோதரி முகத்திரை நிக்காப் அணிந்திருந்தது அவர்களின் நம்பிக்கையின் ஒரு பகுதி. அதை மதிக்கத் தெரியாதவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? முஸ்லிம் பெண்களை காப்பாற்றுகிறோம் என்ற போர்வையில் அவர்களின் ஆடையின் மீது கை வைப்பவர்கள் உண்மையில் குறிவைப்பது அவர்களின் மத அடையாளத்தைத்தான். கத்தார் பல்கலைக்கழக பேராசிரியரும் இஸ்லாமிய அறிஞருமான அலி அல் கராக்கி கூறிய வார்த்தைகள் நம் இதயத்தில் பதிய வேண்டும். அவர் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார்: இந்த சம்பவத்தை ஒரு தனி நபரின் கண்ணியத்தின் மீதான தாக்குதலாகவே நான் பார்க்கிறேன். வேற்றுமைகளைக் கண்டு அஞ்சும் மிகவும் நலிவடைந்தவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டும் ஒரு கோழைத்தனமான அரசின் அறிகுறி இது. எவ்வளவு துல்லியமான கணிப்பு! தங்களுக்கு பிடிக்காத எதைக் கண்டும் அஞ்சுவது, அதை அழிக்க முயல்வது. இன்று அவர்கள் ஹிஜாபை இழுக்கிறார்கள் என்றால் நாளை அவர்கள் நம் வழிபாடுகளையும் மசூதிகளையும், ஏன் நம் நம்பிக்கையையே குறிவைக்கலாம் என்பதுதான் உண்மை. இந்த நாட்டிற்கு சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தியவர்கள் முஸ்லிம்கள். இந்த மண்ணில் கண்ணியத்துடன் வாழ நமக்கு உரிமை உண்டு. நம் சகோதரிகள் ஹிஜாப் அணிந்து தலை நிமிர்ந்து நடப்பதை பார்த்து சகிப்புத்தன்மை இல்லாதவர்களுக்கு முன்னால் தலைகுனிவதற்கல்ல, மாறாக ஈமானின் பலத்தில் இன்னும் உறுதியாக நிற்கவே நாம் தயாராக வேண்டும். அன்பானவர்களே, இதுபோன்ற சம்பவங்கள் நம்மை சோர்வடையச் செய்யக்கூடாது. மாறாக நம் மார்க்கத்தை இன்னும் இறுக பற்றிக் கொள்ள உந்துதலாக இருக்க வேண்டும். அதிகார மமதையில் எதையும் செய்யலாம் என்று நினைப்பவர்கள் வரலாற்றை மறந்துவிடக்கூடாது.
ஃபிரவுன், நம்ரூது போன்ற ஆணவம் பிடித்தவர்களை மண்ணோடு மண்ணாக்கிய வரலாறு உலகத்திற்கு உண்டு. அந்த சகோதரி அனுபவித்த மனவேதனையை நம்மால் யூகிக்க முடிகிறது. ஆனால் அவர் தனியாக இல்லை. நீதியுணர்வு கொண்ட உலகம் அவருடன் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாம் வல்ல ரப்பு, இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நிதிஷ்குமார் போன்றவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அல்லாவின் நீதிமன்றத்தில் இதற்கெல்லாம் கணக்கு சொல்லியே ஆக வேண்டும். நம்ம சகோதரிகள் தங்கள் நம்பிக்கைக்கேற்ப அச்சமின்றி பெருமையுடன் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு சூழலுக்காக நாம் பிரார்த்திப்போம். இதுபோன்ற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்போம். அல்லாஹ் நம் ஈமானை பாதுகாப்பானாக. நம் சகோதரிகளின் கண்ணியத்திற்கு காவலாக இருப்பானாக. ஆமீன்.